ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். நலன் சமையலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது சுண்டல் குழம்பு. சுரக்காய் கொண்டக்கடலை சுண்டல் குழம்பு. சுரக்காய் சாப்பிட்றதுன்னா எல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, எதுலேயுமே சேர்த்துக்கிறது இல்லை. சுண்டல் கடலையில் சுரக்காய் ஓட்டு செய்யலாம், கத்திரிக்காய் போடலாம். நான் இப்போ சுரக்காய் போட்டு சுண்டலும் சுரக்காயும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். நைட்டை ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறதுன்னா நைட்டை கழுவி ஊற வச்சுருங்க. காலையில் அளவான தண்ணி ஊற்றி அதே தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுரக்காயை கட் பண்ணி இதுலேயே சுண்டல் கூடையை நான் வேக வச்சுட்டேன். வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. காயும் வெந்துருச்சு. நல்லா இது கூடயே வேக வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. சுண்டல் வேக வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தாளிக்க வெங்காயம், கருவேப்பிலை தழை. இப்போ தாளிக்கலாம் வாங்க. சுரைக்காய் கொண்டக்கடலை குழம்பு செய்கிறேன்னம்மா. எங்கள் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம செய்யலாம் வாங்க. வச்சு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். புளிக்குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கு. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன், 2 வெந்தயம் போடுறேன். இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தழை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கிறோம். தக்காளி பேஸ்ட் அரைச்சி வைக்கிறோம். புளி தண்ணி ஊற்றுறோம். மஞ்சப்பொடி போடுறோம். மிளகாய் பொடி போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். புளி தண்ணி ஊற்றி மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சுண்டல் சுரக்காய் வேக வச்சதை ஊற்றுறோம். உப்பு போடலாம். கல் உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லது. ஃப்ரைட் ரைஸுக்கு மட்டும் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுங்க, மற்றதுக்கெல்லாம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. அதில் தான் அயோடின் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டோம். காரம் போட்டாச்சு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா வேகிட்டு எல்லாம் கலந்து வேகிட்டு வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போடலாம். ஒரு கொதி வந்தோன்னே நிறுத்திடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான சுரைக்காய் கொண்டக்கடலை குழம்பு. சுரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். கருப்பு சுண்டல் புரோட்டீன் சத்து இருக்குது.
கருப்பு சுண்டல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரம் ஒரு தடவையாவது சேர்த்துக்குங்க. வியாழக்கிழமை சேர்த்துக்குங்க, அதுவும் ரொம்ப நல்லது. குருவினுடைய ஆகாரம் அது, நல்லது உடம்புக்கு. சுவையான சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சுவையான சமையலில் சந்திக்கின்றேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் சுவையான சமையலில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.